இந்த அரசாங்கத்துடைய கிளாசிக் பிளே புக் வந்து அமலாக்கத்துறையின் மூலமாக அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது வழக்குகளை போடுவது, அவர்களை நீதிமன்றத்திற்கு அலக்காடுவது, நேரத்தை வீணடிப்பது ஒரு வாடிக்கையாக செய்யும் செயல். அந்த வாடிக்கையான செய்யும் செயலில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் மீதும் முன்னாள் தலைவி எங்களுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற குழு தலைவி அன்னை சோனியா காந்தி மீதும் ஒரு வழக்கு போட்டு இருக்கிறார்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண வழக்கு. அதற்கு இப்பொழுதுதான் அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட், அதாவது இடி கம்ப்ளைண்டை போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் சந்தித்து உறுதியாக வெற்றி பெறுவோம். நீங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த அமலாக்கத்துறையுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க கேஸ் எல்லாம் பெரும்பாலும் எதிர்கட்சிகள் மீது தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா எல்லா கேஸுமே ஒரு காலத்துல நம்புத்தப்பட்டாசா மாறிடும். மிகப்பெரிய ஊழல் கட்சி வந்து காங்கிரஸ் எதிராக போராட்டம் நடத்தப்படும் அவர் நடத்தணும். அவரு போராட்டம் நடத்தணும். அவர் பல மேடைகளில் போயிட்டு வந்திருக்கிறாரு. அதனால இப்ப இருக்கிற மேடைக்கு, இப்ப அவருக்கு கொடுத்திருக்க பதவிக்கு இந்த மாதிரி சொல்லணும். என்ன ஊழல் நடந்திருக்கு காங்கிரஸ்? அவருக்கு ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறாரான்னு தெரியல. நல்லா கொஞ்சம் அமைதியானவர் நினைச்சேன். கொஞ்சம் அவர் இன்னும் புரிஞ்சு என்ன பேசுறாரு. இந்த 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 கேஸை பத்தி சொல்றாரா இல்ல வேற ஏதாவது பத்தி சொல்றாரா? இந்த கேஸை பத்தி யாராவது படிச்சாங்கன்னா சிரிப்பாங்க. ஜட்ஜே சிரிக்க போறாரு கொஞ்ச நாள். ஏன்னா அமலாக்கத்துறை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அதாவது ட்ரக்ஸ் ட்ரேடு, அதாவது இந்த ஆயுத பரிமாற்றம், ஆள் கடத்தல், இந்த மாதிரி கேஸுக்கு தான் அமலாக்கத்துறை போறணும். இல்லை எந்த விதமான பரிமாற்றமும் நடக்காத ஒரு வழக்குல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார்கள் என்றால் இது நிச்சயமாக ஒரு நம்புத்தப்பட்டாசாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும். அதற்கு போய் இன்றைக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பாஜக தலைவர் போராட்டம் நடத்தினார்னா அவருக்கு அறியாமையை தான் அதை வெளிப்படுத்தும். ஒரு கட்டாய கல்யாணம், விரும்பத்தகாத கன் பாயிண்ட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டாய கல்யாணம். யூபி பிஆர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இந்த படிச்ச பையன் யாராவது ஊர்ல கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தானாக்கா அவனை போய் கடத்திட்டு கொண்டு போய் கிராமத்துல ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பாஜக வந்து அதிமுகவை துப்பாக்கியை காமிச்சு கடத்திட்டு போய் ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லை, மாப்பிள்ளைக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை, கட்டாயப்படுத்தி இது திருமணத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த திருமணம் எவ்வளவு நாளைக்கு நிற்கும்னு தெரியல. முன்னாடியே ஒரு தடவை இந்த மாதிரி தான் சேர்றேன்னு சொல்லி அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. இப்போ திருப்பி இப்போ கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது கட்டாய கல்யாணமா நிச்சயதார்த்தமா எனக்கு தெரியல. இது அத்திரு போடுமா நிற்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, அடிமட்டத்தில் இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உண்மையாகவே இரட்டலை மீது பாசம் கொண்டு எல்லா காலகட்டத்திலும் சோதனை காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கும் அந்த இரட்டலை மீது பாசம் கொண்டு அந்த கட்சியின் மீது பாசம் கொண்டிருக்கும் தொண்டர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 நாட்களிலே பல கிராமத்தில் அவர்களிடம் பேசும்பொழுது அவர்களுக்கு இந்த கட்டாய கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஒரு விருப்பமில்லாத உறவாகத்தான் இதை அவர்கள் பார்க்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்களும் இதை வந்து ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணியாகத்தான் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கலையே, புதுசா வேற நிறைய சில வேற கட்சி கூட தனியா தான் போட்டியிட போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வேற கட்சி நாம் தமிழர் மட்டும் இல்ல, அது இன்னொரு கட்சி பேரையும் நீங்க சொல்லிக்கலாம், அதுவும் தனியா தான் போட்டியிட போகுது. அது தனியா போட்டி தெரியல, தனியா போட்டிடுறது அவங்களுடைய உரிமை, அவங்க போட்டிட்டே இருக்கலாம். போட்டிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்தியா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணியிலிருந்து யாரும் விலகி போறது இல்லை, எல்லாரும் வலுவாக இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி கார்னர் போட்டியில இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன். தெரியல, நீங்க அந்த கட்சி பேரை நீங்க சொன்னீங்கன்னா அது தனிச்சு போட்டிடுமா இல்லையா நான் ஆரோடம் சொல்லுவேன். இல்ல நாளைக்கே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். யாருக்கு சொன்னா? இப்பதான் ஒருத்தருக்கு பதவி போச்சு, அவருக்கு போய் தியானம் பண்ணிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை நாடி யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களை சேர்க்கலாமா வேண்டாமா என்ற முடிவை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டும். இந்த மாநில உரிமைகளுக்கு அது நல்ல முடிவு. எனக்கு தெரியும் ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் மேல ஒரு அசோக் வர்தன் செட்டி, ப்ரொஃபசர் நாகநாதன் வச்சு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் கொடுக்க வேண்டும். டெவல்யூஷன் ஆஃப் பவர் வந்து மாநிலங்களுக்கு வர வேண்டும். சில இதெல்லாம் வந்து மத்திய பட்டியலுக்கு சென்றிருக்கும் சில உரிமைகள் எல்லாம் மாநிலத்துக்கு வர வேண்டும். இவர்கள் முதல்ல அறிவிக்கை வந்து தயார் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அது ஒரு விவாத பொருளாக மாறி அது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷனாக மாறும் என்று முழுமையாக நம்புகிறேன்.